அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இப்போ இருக்கிறது ஆஃப்ரிக்கா டான்சானியாவில். இந்த இடத்த பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ எங்கள் வீட்டு தோட்டம். முன்னாடி இந்த மாதிரி தான் நல்லா மவுண்டன் வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நம்ம வீட்டுக்காக நாம் வச்சுருக்க செடிகள். கொஞ்சம் மக்காச்சோளம் போட்டுட்ருக்கோம். இதில் வந்துட்டு 3 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கு. ரெட், ஆரஞ்சு, ஒயிட். பெருசானதும் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். அடுத்தது இது வந்து மரவள்ளி கிழங்கு செடி. இது ஒரு 7-8 டன்னு வச்சுருக்கு. அடுத்தது இது வந்து ஆப்ரிக்கா பீன்ஸ் செடி. பாருங்கள், இது இங்கே வந்துட்டு பூச்சி நிறைய இருக்குது. செடியோட இலையை சீக்கிரமாக சாப்பிட்ருது. ஆனால் அதுக்காக இங்கே எதுவும் மருந்தெல்லாம் போடுறதில்ல, உரமும் தனியாக எதுவும் போடுறதில்ல. நாங்கள் விசாரித்து பார்த்தோம். விசாரித்த வரைக்கும் பூச்சிக்காக நாங்கள் எந்த மருந்தும் அடிக்கிறதில்ல, கடையிலையும் விற்கிறதில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் நாங்களும் எந்த பெஸ்டிசைட் ஷாப்பும் பார்க்கவே இல்லை. இது பாருங்கள், வெண்டைக்காய் செடி. இந்த ஊர் வெண்டைக்காய் இது. அப்புறம் பப்பாளி செடி. இதில் பூவெல்லாம் பூத்துருக்கு, ஆனால் காய் பிடிக்கலை. சரி, இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலான்னு விட்டுட்டோம். மேபி காய் காய்க்கலைன்னா அப்புறம் இந்த மரத்தை வெட்டி தான் போடணும். வாழை மரம். இது செவ்வாழை மரம். இப்போ தான் பெருசாகிட்ருக்கு. இது நல்லா பெரிய புளிய மரம். இங்கே யாரும் அவ்வளோக்கா புளி யூஸ் பண்ணுறதில்ல. இதில் இன்னும் காய் பிடிக்கல. காய் பிடிச்சா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு முலாம்பழம் கொடி தான். இது தர்பூசணி கொடி. எல்லாமே இப்போ தான் சிறுசாக வளர்ந்துட்டுருக்கு. இது அவரை செடி. அதுக்கு குச்சியெல்லாம் வச்சு படுறதுக்காக விட்டுருக்கு. இது அரசாணிக்காய் செடி. எல்லாமே இது மழை சீசனுங்கிறதுனால வச்சு விட்டு இப்போ தான் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. இது நம்ம ஒரு பீன்ஸ். இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் போட்டுட்ருக்கோம். சரி, எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு போட்டோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் முள்ளங்கி செடி தான். நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா ஊறமும் செஞ்சுருக்கு. இனி கொஞ்ச நாளில் இந்த அறுவடை செஞ்சிடலாம். அடுத்து பீட்ரூட் வச்சோம். அது செடி வருது, ஆனால் இங்கே ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு விட்டுருது. பீட்ரூட் மட்டும் வளர மாட்டேங்குது. இது கொத்தமல்லி. அடுத்தது இது தக்காளி நாற்று போட்டு விட்டுருக்கோம். இது வந்துட்டு கத்திரிக்காய் நாற்று விட்டுருக்கோம். எல்லாமே கொஞ்சம் செடி தான், நம்ம கலவா. இது மிளகாய் தோப்புன்னே சொல்லலாம். அவ்வளோ நிறைய செடி இருக்குது. வந்த புதுசில் எங்கள் வீட்டுக்கார் போட்டு விட்டது. இது ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும் இந்த செடி. அடுத்தது இது சின்ன வெங்காயம். இங்கே சின்ன வெங்காயம் சுத்தமாக கிடைக்காது. நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்து தான் நாங்கள் இங்கே விதைக்க போட்டுட்ருக்கோம். இந்த வெங்காயம் வந்து இப்போ நல்லா வளர்ந்துடுச்சு. இன்னும் ஒரு 10-15 நாளில் இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது இந்த ஊர் வெண்டைக்காய். பாருங்கள் எவ்வளோ தடியாக வளர்ந்துட்டுருக்குன்னு. உள்ளே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்தது. நான் அதை ஒரு நாள் கட் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் இது வந்துட்டு கருவேப்பிலை செடி. இந்தலையும் ஒரு வாழை மரம் இருக்குது. இது பாருங்கள், லெமன் கிராஸ். நல்லா சூப்பராக வந்திருக்கு. மழை வந்த முடியும் எல்லா செடியுமே நல்லா வந்துடுச்சு. அடுத்தது கொஞ்சம் கரும்பு நட்டி விட்டுருக்காங்க. இது ஒரு கரும்பு தான். இது போக அந்த சைடு ஒரு 4-5 கரும்பு இது நட்டி விட்டுருக்கு. இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இங்கே இன்னொரு பப்பாளி செடி. இதுவும் குட்டி தான், பெருசானதுக்கு அப்புறம் தான் தெரியும். இது நார்த்தங்காய் மரம். இங்கே 2 நார்த்தங்காய் மரம் இருக்குது. இன்னொன்று நான் அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இந்த மரமும் நல்லா வளர்ந்துருக்கு, ஆனால் இப்போ இதில் காய் பிடிக்கல. இன்னொரு மரத்தில் நல்லா காய் பிடிச்சிருக்கு. இது நல்லா பெரிய மாமரம், நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் இப்போ மாம்பழ சீசன் இல்லை, அதனால மாம்பழம் இல்லை. இங்கேயும் 2 வாழை மரம் வச்சிட்ருக்கு. ஒன்று செவ்வாழை மரம், இன்னொன்று என்ன மரம்னு தெரில. இங்கே வீட்டுக்கு பேக் சைடு வந்துட்டு 2 பெரிய மாமரம் இருக்குது. அந்த மரமுமே ரொம்ப நாளாக இருக்கும் போல், நல்லா பெரிய மரம். அடுத்தது கற்பூரவள்ளி செடி எங்கள் வீட்டுக்காரர் வச்சுட்ருக்காரு. இங்கே இவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இவர் வந்ததுக்கு அப்புறமா சப்போஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கலான்னு கற்பூரவள்ளி, துளசி, வெத்தலை இதெல்லாமே வச்சுட்ருக்காரு. இது முருங்கை மரம். இப்போ தான் மழை வந்ததுக்கப்புறம் நல்லா தளைஞ்சி வருது. இங்கே யாருமே முருங்கை தலை, காய், பூ எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. நம்ம வேணும்னா பறித்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு நார்த்தங்காய் மரம் இருக்குது சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இது. இந்த மரம் மாமரம் எல்லாமே நாங்கள் வரும்போதே நல்ல பெரிய மரமாக தான் இருந்தது. இது பாருங்கள், வெத்தலை செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது துளசி. ஒரு 2 துளசி செடி இருக்குது. இதுலேருந்து விதை விழுந்து கீழேயும் குட்டி நாற்று முளைச்சிட்ருக்கு.
நல்லாவே தளன்னு இருக்குது. மழை வந்ததுனால எல்லாமே நல்லா களைஞ்சி வந்துடுச்சு. இது வந்துட்டு பொரியல் தட்டை, நம்ம ஊரில் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே தான். இதுவும் ஒரு 4 செடி முருங்கை மரத்துக்கு கீழே வச்சு விட்ருக்கோம். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா கொழுமிச்சங்காய் மரத்தில் நல்லா காய் பிடிச்சிருக்குன்னு. உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய காய் பிடிச்சிருக்கு. இவங்க லெமனுக்கு பொதுவாக இதை தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இதோட நம்மளோட கார்டன் டூர் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.